ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4 கிராமில் செயின் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அரை பவுண்டில் செயின் வாங்கி நான் என்னெல்லாம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றத ப்ளஸ் அண்ட் மைனஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வந்து நீங்களும் அரை பவுண்டில் செயின் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்காக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வந்து நாங்கள் எங்கள் பொண்ணுக்காக வாங்கின செயின் வந்து இது தான். இந்த செயினோட வெயிட் வந்து 4 கிராமு, கொஞ்சம் மில்லிகிராம் வந்து கூட இருந்தது. ஸோ 4 கிராமில் தான் நாங்கள் செயின் வாங்கியிருந்தோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு 6 கிராம்லேயோ இல்லை ஒரு பவுண்ட்லேயோ நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம வாங்கினது கரெக்டு தான் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்தது. ஸோ அது எதனால் வந்தது அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த மாடல் தான் எங்கள் பொண்ணுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாராலையும் வந்து லம்பாக எடுத்தோன்னே ஒரு அமௌண்ட்டை நல்லா ஹெவி வெயிட்லலாம் நம்மளால் வாங்க முடியாது. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நகை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ சின்னதாக நம்ம சேவ் பண்ணி 1 கிராம் 2 கிராம் காயின் அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி, இல்லை வீட்டில் காசாக சேவ் பண்ணி வச்சு நம்மளால் நம்ம பட்ஜெட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அரை பவுண்டில் தான் செயின் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எந்த மாதிரிலாம் வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை, நான் ஃபீல் பண்ணதை, நான் அனுபவப்பட்டதை வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த மாடல் தான் வாங்கினோம். இந்த செயின் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு போட்டோன்னே அவ்வளோ ஒரு பார்வையாக இருந்தது. அவளுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே ஃபுல்லாக பிளாங்கான மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எதை பற்றியும் யோசிக்கல. குழந்தைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் வீட்டில் வந்து அவளுக்கு போட்ட உடனே அவள் கை வச்சு இழுக்கும் போது தான் டக்குன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. அடடா, என் பொண்ணு வந்து என்னோடய 3 பவுன் செயினையே அவள் இழுத்து அறுத்துட்டான்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவளுக்கு வந்து இந்த 4 கிராம் செயினை வந்து இழுத்து அறுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கண்ணை திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அவள் அந்த வேலையை பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ தினமும் பார்த்திங்கன்னா இந்த செயினை கண்டிப்பாக என் பொண்ணுக்கு போட முடியாது. லைட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தினமும் யூஸ் பண்ண முடியாது. லைட் வெயிட் கலெக்ஷன் அப்படின்னாலே நம்ம வந்து பத்திரமா ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுக்கணும். எங்கேயாவது அவசியம் போட்டே ஆகணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கணும், அப்புறம் கலட்டிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம லைட் வெயிட் கலெக்ஷனை யூஸ் பண்ண முடியும் லைட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும். இப்போலாம் வந்து நம்ம என்ன தான் ஹெவி வெயிட்டில் எவ்வளோ செலவு பண்ணி நம்ம வாங்கினா கூட அதுவுமே கூட தாங்கிறதில்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். 3.25 பவுண்டில் ஒரு வளையல் வாங்கி அந்த வளையல் 1 மந்தில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் அந்த காலத்து நகையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அவங்களாம் வந்து கவலையே பட மாட்டாங்க, அப்படியே போட்டுக்கிட்டு கூட தூங்கி எழுந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து லைட் வெயிட்டுன்னு இல்லை, நம்ம எவ்வளோ ஹெவி வெயிட்டில் ஒரு ஜுவல்லை வந்து நம்ம போட்டுட்டு இருந்தால் கூட அது ரொம்ப பத்திரமா பார்த்து வச்சுக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணுற மாதிரியும் தான் இப்போது இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு அந்த வீடியோக்குள்ளே நம்ம வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நாங்கள் எங்கள் பொண்ணுக்காக வாங்கின செயின். இந்த செயின் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும். ஒரு பவுன் செயின் மாதிரி இருக்கும். 3/4 பவுன் சொன்னால் கூட நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த செயினோட வெயிட் வந்து 4 கிராம் தான். ஸோ இந்த செயினோட பில் டீட்டெயிலாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் நான் அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. இந்த வீடியோ வந்து இந்த செயின் வந்து நம்ம அதான் தினமும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இது அறந்துடும். இதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம எப்பயாவது போட்டு கலட்டி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அடுத்து வந்து நம்ம 4 கிராமில் செயின் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே நல்லா பிளான் பண்ணிக்கணும். நம்ம தினமும் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை நம்ம குழந்தைக்கு நம்ம ஆசைப்பட்டதுக்காக வாங்க போகிறோமா அப்படின்றத வந்து நம்ம நல்லா மைண்டில் யோசித்து
ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்லேயே ஒரு ஐடியாவோட தான் கண்டிப்பாக கடைக்கு போகணும். ஏன்னா கடைக்கு போனோன்னே வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றதே நமக்கு மறந்து போகுது. நம்ம நிறையா பார்த்த உடனே நம்ம மைண்டே மாறிடும். அதனால் நீங்கள் வீட்லேயே தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கடைக்கு போங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 18 கேரட் கோல்டு வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். பட் 916 நம்ம 4 கிராம்லலாம் வாங்குகிறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அடிக்கடி மாற்ற மாட்டீங்க, ரொம்ப நாள் கழித்து தான் மாற்றுவீங்க. அந்த செயினை நல்லா யூஸ் பண்ணி அது நல்லா டேமேஜ் ஆனதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து தான் மாற்றுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 18 கேரட்டில் வந்து நீங்கள் செலவு பண்ணலாம். யோசிக்காமல் செலவு பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நம்ம வாங்குகிற செயினோட நம்ம டிசைன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அந்த டிசைன் வந்து நம்ம மாட்டாத மாதிரி, ஏன்னா எதுலையாவது மாட்டி கூட செயின்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெஸ்ஸில் மாட்டுறது, முடியில் மாட்டுறது, இல்லை குழந்தைங்களுக்கு குத்துறது, கீறுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து வாங்குங்க. எந்த மாதிரி செயின் வாங்கினா நமக்கு லைஃப் வரும், நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சுந்தரி செயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ முகப்பு செயின்லாம் அதிகமாக அந்த மாதிரி செயினில் தான் வருது. அது பழைய மாடல் சொல்லுவாங்க, இந்த கோதுமை செயின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான செயினெல்லாம் நம்ம பார்த்து வாங்குறது வந்து நமக்கு பெஸ்ட்டு. ஸோ நல்ல லைஃப் வரும். இப்போது நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்க செயின் வந்து 1 பவுன் செயின். இதே மாதிரி கூட எனக்கு 4 கிராமில் காமிச்சாங்க. பட் ஆல்ரெடி இந்த 1 பவுன் செயின் யூஸ் பண்ணனால எனக்கு தெரியும் இந்த செயினும் வந்து கண்டிப்பாக நமக்கு தாங்காது, டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. பட் இன்னொரு செயினும் பார்த்திங்கன்னா நான் சேம் அதே மாதிரி தான் வாங்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து இந்த செயினை நான் வாங்கிட்டேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ நானாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என் பொண்ணு கண்டிப்பாக என் கழுத்தில் இருந்தாலும் பிடிச்சி எடுத்து அறுத்துருவா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு நம்ம அடிக்கடி டேமேஜ் ஆகிடுச்சுனும் கடைக்கு கொண்டு போக முடியாது, இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் போட்டு பெரிய பொருளாக மாற்றணும் அப்படின்னும் நம்மளால் கடைக்கு கொண்டு போக முடியாது. எப்படி பார்த்தாலும் நஷ்டம் நமக்கு தான். ஸோ நம்ம பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டு எங்கேயாவது போனால் போட்டு கலட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நான் வந்து பேபி கலெக்ஷனில் 4 கிராம் வாங்கினனால என் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கழுத்தை ஒட்டினா மாதிரி இருக்குது. ஸோ $1 போட்டேன்னா பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது என்கிட்ட இருந்த 2 கிராம் டாலரை வந்து நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. ஆனால் 4 கிராம் செயினுக்கு வந்து 2 கிராம் டாலர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக செயினோட லைஃப்பை வந்து கண்டிப்பாக அது பாதிக்கும். ஏன்னா செயினோட வெயிட்டே 4 கிராம், அதில் 2 கிராம் டாலர் வெயிட் நம்ம போட்டோம்னா செயின் சீக்கிரமாக தளர்ந்து போய் அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த 2 கிராமில் தான் டாலர் இருக்குது. இந்த செயினுக்கு நம்ம டாலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரை மில்லிலையோ இல்லை 1 கிராம்குள்ளேயோ உள்ள டாலரை வாங்கி நம்ம கண்டிப்பாக இந்த செயினுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம செயினுன்னு பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே டேமேஜ் ஆகிறது வந்து கண்டிப்பாக இந்த ஊக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டை நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது, ரெகுலராக போட்டிருக்க முடியாது. அப்பப்போ போட்டு கலட்டுறதுனால அடிக்கடி இந்த ஊக்கை தான் நம்ம வந்து நீக்கி போடுவோம். ஸோ இந்த ஊக்கை வந்து நம்ம பல்லு வச்சு கடிக்கிறதோ இல்லை கையை வச்சு கண்ணா பின்னான்னு அதை இழுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா சீக்கிரமே ஊக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கே இந்த விஷயம் தெரியாது, இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சனால இதையும் நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஊக்கை வந்து எப்படி நீக்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னா, நம்ம இழுத்துலாம் நீக்கக்கூடாது, அதை கீழ்ப்பக்கம் சாய்ச்சா மாதிரி அந்த ஊக்கை வளைச்சோம்னா அந்த ஊக்கு ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி வளைஞ்சி நமக்கு கேப் வருது அந்த இடத்துல செயினை கலட்டுறதுக்கு. ஸோ இது வீடியோவில் வந்து கிளியராக இல்லாதனால தான் நான் அதிகமாக வந்து இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து செயினை கண்டிப்பாக வாய் வச்சு பல்லு வச்சுலாம் கடிச்சு இழுக்காதீங்க. இந்த மாதிரி கை வச்சு கீழ்ப்பக்கமாக தள்ளினீங்கனாலே இந்த ஊக்கு அழகாக அந்த மாதிரி கலண்டிடுது. அப்புறம் செயினை நம்மளால் ஈஸியாக கலட்டி எடுக்க முடியுது. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இந்த ஊக்கு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. செயினோட ஊக்கு வந்து நல்லாவே நமக்கு லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு கடைக்காரங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இந்த செயினில் நான் இப்போ உங்களுக்கு டாலர் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த டாலரை வந்து நான் போட்டு காமிச்ச ஃபோட்டோவும் எனக்கு இருக்குது. அதையும் நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மேலே அட்டாச் பண்ணுறேன், இல்லை இந்த வீடியோட கடைசியில் போடுறேன். அடுத்து என்கிட்ட டபிள்யூ ஊக்கு ஒன்று இருந்தது, அதுலேயும் நான் அந்த டாலரை போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இப்படி எஸ் ஊக்கு போட்டு அந்த டாலரை போட்டு நான் யூஸ் பண்ணுறதை விட டபிள்யூ ஊக்கில் அந்த டாலரை யூஸ் பண்ணோம்னா செயின் கொஞ்ச நாள்
இருக்கும், கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டைரெக்டாக அந்த செயினில் இந்த ஊக்கு இழுக்கிறதுக்கும் அந்த டபிள்யூ ஊக்கில் மாட்டி அதோட வெயிட்டில் அந்த டாலர் தொங்குறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்க. கடைசியாக அந்த செயின் எதனால் வாங்கினதை நினச்சி சந்தோஷப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு தான். ஏன்னா கோல்டு ரேட் நல்லாவே ஏறி போச்சு. ஸோ நான் வாங்கும்போது கம்மியாக இருந்தது. அது ஒரே ஒரு ஹாப்பி மட்டும்தான்.